ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் 3 தக்காளி பழமும் கொஞ்சம் தக்காளி காயும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தை சின்னதாக வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் வெட்டிடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக எடுத்துடலாம். இப்போது இந்த காய் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை ஷேப்பில் வெட்டிடலாம். நான் இதை என்னென்னா ரவுண்ட் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். அது தக்காளியோட ஷேப்பை பொறுத்து. எனக்கு இது தக்காளி வளைஞ்சிருந்ததுனால ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது கட் பண்ணது. ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த 2 பீசஸும் நமக்கு வேண்டாம், அது வேஸ்ட்டு. வெட்டி எடுத்தாச்சு. நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். பண்ணியிருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தண்ணியில் வேக வச்சிருந்த தக்காளி நல்லா வெந்திருக்கு. அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, எப்படி நீங்கள் அமுக்குனா அதோட ஸ்கின் பீல் ஆகி வரணும். ஏதோ பாருங்கள், நான் இப்போ சும்மா எடுத்தாலே அது பீல் ஆகுது. இதே போல் வரணும். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். இது 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் இதை ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை கொஞ்ச நேரம் சில் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் அந்த தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெய் இன்னும் சூடாகலை. எண்ணெய் சூடாகியிருக்கு. இப்போ தக்காளியை பொரிச்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லா தக்காளியும் நல்லா பொரிச்சிடலாம். இதை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.